அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முதல்ல நம்ம இன்னைக்கு முதல் தடவையாக நேரலையில் வரோம். ஏன்னா நிறைய நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய செய்திகளை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இப்போ பதில் சொல்ல போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம கமெண்டில் போடுங்க, அதற்கும் நாங்கள் பதில் சொல்ல தயாராகி இருக்கிறோம். இந்த நேரலையை இன்னும் பிரம்மாண்டமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து பண்ணுவோம். இன்றைக்கி முதல் முயற்சிங்கனால சில சங்கடங்கள் வந்தாலும் பொறுத்து இந்த ப்ரோக்ராம் பார்க்கணுங்கிறத நன்றியோட கேட்டுக்கிறோம். இப்போ முதல் கேள்வி நேர் கேட்கிற கேள்விக்கு போவோம். ஒரே நாடு ஒரே தேர்தல், அதிமுக அதன் பின்னணி என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த காலையில் பரபரப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அதிமுக ஆதரவு. அதிமுக ஆதரவு அளிக்கலைன்னா தான் அது வியப்பு. நமக்கு இன்னொன்று சந்தேகம், எல்லாத்துக்கும் காமனாக இல்லை சந்தேகம். எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஓபிஎஸ்சி நிலை என்ன அப்படின்னு வேற போடுறாங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி இதை ஆதரிக்காமல் இருந்தால் தான் நம்ம யோசிக்கணும். இன்னொரு விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றத்தில் அடிமட்ட தொண்டர்களை கேட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ண முடியாது, நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு எப்படி நாங்கள் ஓட்டு போட வச்சு அவங்கள தேர்ந்தெடுக்க முடியும் பொதுச் செயலாளர், நடைமுறைக்கு சாத்தியமில்லை அப்படின்னு இதே எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இப்போ அவரே என்ன சொல்றாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா? அதாவது இது பாஜக இல்லை, ஆர்எஸ்எஸோட அஜெண்டா. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா இப்போ சமீபத்தில் நடைபெற்ற குஜராத், இமாச்சல பிரதேசம், இப்போ வரக்கூடிய ஈரோடு கிழக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன் வருது, ஒரு 7-8 மாநிலங்களில் எலெக்ஷன் வரப்போகுது, இந்த மத்திய பிரதேசம், இந்த மாதிரியான எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வருஷம் 2024 மறுபடியும் எல்லாத்துக்கும் ரீஎலெக்ஷன் பண்ணுவாங்களா? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியுடைய விருப்பமாக இருக்கலாம் அது. ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள், ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பமா அது? இன்னொன்று, நீங்கள் என்னைக்கு அடிப்படையிலிருந்து விலகி போகிறீர்களோ அன்னைக்கு உங்கள் கட்சி அந்த அடிமட்டம் ஆட்டங்கன்றோம். சரியோ தப்போ உங்களுடைய கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு, ரைட். திமுக இந்த ஒரே நாடு ஒரே கொள்கையை கண்டிப்பாக ஏற்றுக்காதுல, மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் மாநில உரிமைகள், அதாவது பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்பாங்க. நீங்கள் பார்க்குற மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏங்க இது என்ன நடைமுறையில் சாத்தியமா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மதம் ஒரே கட்சி, இது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. இது நாட்டுக்கு இது இந்தியாவில் நடைமுறைப்படுத்த முடியுமா? எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்? அதாவது ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் எங்கேயும் ரேஷன் வாங்கலாம், இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் அந்தந்த இடத்துல ஓட்டு போடலாம், இந்தியாவில் இருக்க எல்லாருமே ஒரு இடத்துல குடியேறினா அவருடைய வாக்காளர் ஆயிடலாம். இப்படிலாம் பண்ணால் அது எந்த விதமான ஆபத்தை விளைவிக்கும்? இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு தமிழகத்தில் வட இந்தியர்கள் நிறைய பேர் அவங்க ரயிலில் டிக்கெட் எல்லாம் போய் நம்ம பயணிகள் இவரெல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம். எல்லா மாநிலத்துக்கும் சில உரிமைகள் இருக்குது. இதுக்காக இந்த மாதிரி பேசணும்னு ஐயோ ஒரு மொழிக்கு ஆதரவாக பேசுறாங்க, மற்ற மொழியை விரோதி, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு மாநிலமும் அதற்கென்று தனியாக ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஒரு விஷயத்தை திணிச்சிங்கன்னா அது சரி வராது. இத்தனை ஆண்டு நம்மளுடைய ஜனநாயக வரலாற்றுல எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்குது. இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி பலன் அளிக்கும்? இப்ப எல்லாரும் கேட்கறாங்களா, ஒரே நாடு ஒரே தேர்தல்னா செலவு கம்மியாகும். ஆமா, செலவு கம்மியாகும், மாற்று கருத்தே இல்லை. அப்ப செலவு கம்மியாகுது அப்படிங்கிறதுனால எல்லாரும் மெயிலேயே ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அதாவது இன்னும் புரியவே மாட்டேது. ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி சாத்தியமாகும்? இது அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவு கொடுக்குறாருங்கிறது ரொம்ப கவலையாகுது நமக்கு. நம்மை பொறுத்தல ஒரே விஷயம்தான், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. இதை அதிமுக ஆதரிக்கிறது மிக மிக வருத்தம் அளிக்கிறது. அண்ணாமலையின் அரசியலை எப்படி பார்க்கிறீர்கள்? அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படித்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து தமிழகத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்ங்கிறத மாற்று கருத்தே இல்லை. அதாவது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஒரு சமுதாயத்திலிருந்து பாஜக தலைவராக இருக்காரு. இது அவருக்கு பெருமையோ இல்லையோ பாஜகவுக்கு பெருமை. தொடர்ந்து பாஜகவில் ஒரு குறிப்பிட்டவர்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசப்படுது. அது வெளிப்படையான உண்மையும் கூட. அப்படி இருக்க நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கிருபாநிதி அவர்கள் பாஜக தலைவராக இருந்தபோது அவரை இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் நடத்திய விதம் கிருபாநிதியே வருத்தப்பட்டிருக்கார். அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பாஜகவுக்கு என்ன மரியாதைன்னு. அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு தெரியும், பாஜக தலைவராக இருந்த பண்டாரு அவருக்கு என்ன ஆச்சு? அவர் லஞ்சம் வாங்கினாருன்னு அவர் வந்து அந்த கட்சி விட்டு எடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து அந்த கட்சியில் சிலவர் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் திறம்பட பணியாற்றிட்டு இருக்கார், மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்க இங்க சிக்கல் வருதுன்னா, எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் தான், அண்ணாமலையை அவர்களை செயல்பட விடுவாங்களா? ஒண்ணு வேணாங்க, சின்ன மேட்டருங்க. இப்ப தமிழ்நாடு தமிழகம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை அண்ணாமலை சொல்லுவாரா? இதை சொல்லுவதற்கு RSS அஜெண்டாவோட இருக்க ஒருத்தர் தேவைப்படுறார். கண்டிப்பாக பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, பெரியார் அவர் கொள்கையை எங்களுக்கு உடன்பாடு அப்படின்னு திராவிடம் நாங்களும் காக்கா அண்டம் காக்கா கருப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணோம்னா சரியோ தவறோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் பேசாம நம்ம பண்ண முடியாதுன்னு அருமையாக உணர்ந்தவர் அண்ணாமலை அவர்கள். ஆனா எங்க சிக்கல் வருதுன்னா, அண்ணாமலையை செயல்பட விடாமல் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் முயற்சி பண்றாங்கிறது மாற்று கருத்தே இல்லை. அதற்குன்னு ஒரு பெரிய லாபியே வேலை செய்யுது. அண்ணாமலை அவர்களுக்கு ஆப்போனண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்க்கலாம், ஒரு பத்திரிகை ஆசிரியர் மேடையில் வச்சுட்டே இந்தி பிரச்சனையில வந்து அண்ணாமலை கொள்கைக்கு முரண்பட்டு பேசுறாரு. இன்னொன்னு, அண்ணாமலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, சுப்பிரமணிய சாமிக்கு அவங்க வீட்டில் போய் நான் அவங்க காலில் தான் விழுந்தாதான் நான் பாராட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு பாராட்டு தேவையில்லைங்கிறாரு. இது எத்தனை நாள் நீடிக்கும்? இங்கேதான் சிக்கல். எல்லாருக்கும் ஒரு அச்சமே என்னன்னா, சரி பரவாயில்ல, படித்தவர் தமிழக அரசியலில் வந்து திமுகவுக்கு எதிர்த்து பயங்கரமான கேள்விலாம் கேட்கிறாரு. இன்னைக்கு அதிமுக கேட்காத கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காரு. இன்னும் வந்து சொல்ல போனா திமுகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்காரு. நிறைய இளைஞர்கள் அவர் மேல பற்று கொண்டிருக்கவங்க, மாற்று கருத்தே இல்லை. ஆனாலும் அண்ணாமலை அவர்கள் சில பிரச்சனைகள், இந்த பத்திரிகையாளர் விஷயம், பெண்கள் விஷயம், இந்த மாதிரி வீடியோ வர்றது, இதெல்லாம் பாஜகவுக்கு கொஞ்சம் பின்னடைவு. எல்லாத்த விட பிரச்சனை தத்துவார்த்த ரீதியாக, சித்தாந்த ரீதியாக பிரச்சனைகள். இந்த உலகம் வந்து இந்தியா வந்து ரிஷிகளாலும் முனிவர்களாலும் கட்டமைக்கப்பட்டதுன்னு ஆளுநர் சொல்றாரு, தமிழ்நாடு தமிழகம் சொல்றாரு. இதற்கு முட்டு கொடுக்க வேண்டிய கடமை அண்ணாமலையர்களுக்கு இருக்குது. இது அண்ணாமலையர்களுக்கு ஒரு டிராபேக். சரியோ தவறோ அவர் ஒரு முயற்சி எடுத்தாருன்னா பின்னாடி இருந்து இழுப்பதற்கு அவங்க கட்சியிலேயே நிறைய பேர் தயாரா இருக்காங்க. அதுதான் வேதனையான விஷயம். நம்மை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் நன்றாக ஒரு இந்த பாஜகவை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சித்தாந்தத்தை விட எல்லாருக்கும் சமூக நீதி எல்லாத்துக்குமான ஒரு பாஜகவை கொண்டு சேர்த்தால் கண்டிப்பா பாஜக பின்னாடி மக்கள் போவாங்க. ஒண்ணு. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், பாஜக கூட நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. திருநாவுக்கரசு அவர்கள் பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்து இப்ப காங்கிரஸ் திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்களை போட்டதுக்கு காரணமே என்னன்னா, பின்னாடி ஒரு பெரிய கம்யூனிட்டிக்கு கூட்டம் கூடும். இப்பவும் அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கிற இந்த விஷயம், ஒண்ணு அவர் ஏற்கனவே இருந்த பதவி, இரண்டாவது இளைஞர், எல்லாத்தையும் தாண்டி பெரும்பான்மையான சமூகத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் அண்ணாமலைகளுக்கு மிகப்பெரிய பலம். ஆனாலும் இப்போ அண்ணாமலை அவர்கள் செய்யறது பாஜக இருந்து பண்றதுதான் அவருக்கு பிரச்சனை. இதே வேற கட்சியில பூசா கட்சியில ஒரு தலைவராக இருந்தா பிரச்சனையே இல்லை. பிஜேபியை பொறுத்தவரைக்கும் பிளஸ் மைனஸ் இருக்குது. பாஜக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு வெளிப்படையா திமுகவை எதிர்க்க முடியுது. அது அவருக்கு பிளஸ். அதை இன்னும் கொண்டு சேர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்குது. நாமும் நம்புவோம். சில பிரச்சனைகளை தாண்டி அவருடைய செயல்பாடு சிறப்பாக தான் இருக்குது. அங்கொன்னு இங்க ஒண்ணு சில இந்த